இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நாம் இந்த போலி இறைவாக்கினர்களை மட்டும் கண்டு பயப்படாமல் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும் என்று முன்குறித்து நமது சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க கற்றுத்தருகிறார். அன்புள்ளம் கொண்டவர்கள், கவனமாக இருக்கீங்களா? கவனமாக இருந்தாதான் வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி வாகையை சூடிக்கொள்ள முடியும். இறைவனின் அருட்கரத்தை விட்டு விலகாமல் நன்மை உள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை இறைவன் சொல்லித் தருகிறார். வார்த்தையோடு கடந்து சென்று எப்படி கவனமாக இருப்பது என்பதை சிந்தித்து பார்ப்போம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். முச்செடிகளில் திராட்சை பழங்களையோ முற்புண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா என்று மத்தேயு 7:16 ஆண்டவர் என்ற நற்செய்தியில் எழுப்புகிற ஒரு கேள்வியும் இதுதான். அது சரியானதாகத்தான் இருக்கிறது. வாழை மரத்திலிருந்து மாம்பழம் பறிக்க இயலுமா? ஆப்பிள் மரத்திலிருந்து வாழைத்தாரை தான் அறுக்க முடியுமா என்று இயேசு கேட்கவில்லை. இவை பழங்களை வழங்கும் மரங்கள். முச்செடிகள் முற்புண்டுகளும் பழங்களை வழங்கும் செடிகள் அல்ல என்பதை இறைவன் அழகாக நாம் கவனிக்க வேண்டும் என்று இயேசு தேர்ந்தெடுத்து சொல்லும் உதாரணம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதை கண்டு நாம் வியக்க வேண்டியிருக்கிறது. இயற்கையிலேயே பழங்களை கொடுக்க முடியாத தன்மையுடைய செடியிலிருந்து பழங்களை எதிர்பார்ப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதுபோல மனித மனங்களில் விதைக்காத ஒன்றை விளைவாக எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் மட்டுமல்ல, சாத்தியமற்றதும் கூட. பெற்றோர்கள் பெரியோர்கள் சிறு பிள்ளைகளில் எப்படிப்பட்ட விளிம்பியங்களை விதைக்கிறார்கள், அதை வளர்க்கிறார்கள், தொடர் கண்காணிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அந்த பிள்ளைகள் எவ்வளவு சிறந்த மனிதர்களாகிறார்கள் என்பது அமையும். ஒரு மரம் மதிப்பிடப்படுவது அதன் இலையை கொண்டு அல்ல, மாறாக அது கொடுக்கும் கனிகளை கொண்டு தான். அதுபோலவே மனிதர்கள் தங்கள் வாழ்வால் சமுதாயத்தில் ஏற்படுத்தும் நல்ல செயல்களால், அதாவது அவர்கள் விதைக்கும் நல்ல எண்ணங்களால், நல்ல பழக்க வழக்கங்களால், நல்ல நடவடிக்கைகளால், நல்ல சொற்களால் தான் உண்மையில் உள்ளார்ந்த முறையில் பிறரால் மதிக்கப்படுகிறார்கள். ஒரு சிலர் வேண்டுமானால் தங்கள் செல்வாக்கால், பணபலத்தால், பதவியால் பிறரின் துதிகளை பெறலாம். ஆனால் அவர்கள் உண்மையான மதிப்பையும் மரியாதையும் பெறுவதில்லை. வெளிப்புறத்தில் அவர்களால் பெறப்படும் மதிப்பு கூட வெறும் வேஷம், வெளிவேடமாக இருக்கும். நமது எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் அதன் விளைவுகளும் அமையும் என்பது தான் இயேசு உணர்த்த விளையும் ஆழமான கருத்து. இயேசு அழகாக கூறுகிறார், நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. இதுதான் யதார்த்தங்கள். இதைத்தான் மத்தேயு 7:17-18 தெளிவுரை தருகிறது. எனவே போலி இறைவாக்கினர்களை, மனிதர்களை குறித்து கவனமாயிருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு முன்வைத்த மேற்கோள் இது. இப்படிப்பட்டவர்களை குறித்து கவனமாயிருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, மாறாக நாமும் அவர்களின் ஒருவராக மாறிவிடக்கூடாது என்பதற்காகவும் இவ்வார்த்தைகளை அறிவுரையாக இயேசு வழங்குகிறார் என்பதை உணர்ந்து நன்னெண்ணங்கள் கொண்ட நல்ல மனிதர்களாக வாழ முயல்வோம் அன்புக்குரியவர்களே. எனவே ரொம்ப கவனம் முக்கியங்க. கவனத்தோட உங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கையாண்டு வாழ்வில் ஆசிரியை பெறுங்கள். இறைவன் உங்களோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் கவனத்துடன் நல்லவைகளை வித்திட்டு நல்லவைகளை அறுவடை செய்யும் மனிதர்களாக வாழ, எப்பொழுதுமே போலிகளை கண்டு ஏமாந்து விடாமல் நன்மைகளை தேடி வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.